வாங்கன்றது ஊரோட விளையாடு தோப்போடு வஜிதா மூமெண்ட். வணக்கம் வாங்க. வணக்கம் அன்பு நேயர்களுக்கு. மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வில் உங்களுடன் கலந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். எல்லோருக்கும் விரத காலமாக இருக்கின்றது. ஆம், ஆம், அதையும் குறிக்கொண்டு இணையத்தோடு இணைந்திருக்கும் மணிமோகன் உங்களுக்கும் அந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நாங்கள் இடைக்கிடைக்க நோன்புகளையும் பற்றி நாங்கள் பேசிக்கொள்வோம். ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு ஏனென்று சொன்னால் இது ஊரோடு விளையாடு. நாங்க சகோதரர்களாக பழகி இருக்கின்றோம், ஆனால் சில விடயங்கள் சிலருக்கு தெரியாது. அது ஏனென்றால் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் வாழும் பொழுது நாங்கள் 4 இன மக்களோடும் கலந்து வாழ்ந்தவர்கள். அங்கு அங்கு அதிகமாக பூரண நாளையில் என்ன நடக்கும், அடுத்தது சிவன் ராத்திரி, நவன் ராத்திரி, அடுத்தது கோயில் திருவிழாக்கள் என்று சொன்னால் என்னென்று தெரியும், கிறிஸ்துமஸ் என்றால் என்னென்று தெரியும், விபூதி பூசை என்றால் என்னென்று தெரியும். ஏனென்றால் கலந்து கலந்து வாழ்ந்தவர்கள். வடமாகாணத்து மக்கள் அப்படி கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கினவர்கள். அவர்களுக்கும் மற்ற சமூகங்களிலும் வாழ்க்கை முறைகள் தாயகத்தில் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த நிகழ்வோடு என்று பேசிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, நான் தருகின்ற இன்றைக்கு பழமொழியாக, ஆறு காத்தாண்டுங்க போகுதே கோவணத்தை அவுட்டு குடும்பியில கட்டினானாம். ஆறு காத்தானுங்க போகுதே கோவணத்தை அவுத்து கொடும்பியில கட்டினானாம். சொல்லுங்க பாப்போம். ஆறு ஆறு காத்தாம் இங்க ஏண்டா? காத்தான் உங்க காவன்னா தானம்மனா காத்தான் இங்கன்னா காணாதானா காவன்னா காத்தான் தானான காதன் காவன்னா காத்தான் இல்ல. அடுத்த எழுத்து காவன்னா தானா ஆ, தாவண்ணா காவன்னா தாவண்ணா காத்தாம் மங்க காவன்னா இத்தனை தாவன்னா இங்க தாவன்னா தாவன்னா காதா இல்லோ காதான இல்ல வரும். காதா காணா சாரி மன்னிப்போடு காணா காவனா தானா. சரி, நீங்கள் அதை விட்டு போட்டு இல்ல கேள்விகள் நீங்க கேட்டு கொண்டு வேறொன்னு வாங்க. கேளுங்க. இல்ல ஆறு காத்தா அந்த எழுத்து மொழியில இருக்கிறபடியா கொஞ்சம் காவன்னா தானா ஆ. உம்மன்னா இங்கன்னா காணா ராணா காத்தாமுங்க. காத்தன் வராது. காதன் காதான்னா தானா போடுறீங்க. காத தூரம்ன்றதுக்கு தானக்கும் அப்படி வருது. இல்லையே, தானா போடுற ரெண்டாவது எழுத்து காதன அப்படி வரும். காத காத காதமுங்க. காதம்ன்றது ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் தூரம். சரி, நீங்க அதை எழுத்து சொல்ல சொல்லுங்க. அதை சொல்ல வேணாம், நீங்க எழுத்து அதைத்தான் சொல்லுங்க. கேட்கிறோம். காவன்னா இல்ல அது சரியா வருது. நாங்க கரெக்ட் 2 விதமாக இருக்குது. நீங்க எழுத்து சொல்லுங்க. காத்த காவன்னா காவன் இப்ப நான் இந்த எழுத்து மொழியில தாரேன்னா பேச்சு மொழியை விட்டுட்டு காவன்னா ம் தானா ம் உம்மன்னா ம் இங்கன்னா காணா ராணா நான் எழுத்து மொழியிலே தாரேன். காதங்கிற காதம் காதம் கரை பேச்சு மொழியில இருக்குது, காத்தமுங்கன்னு இருக்குது. இது எங்க தேடி எடுக்கிறீங்க இது? காத்தமுங்கன்னு இருக்குது அந்த பேச்சு மொழியில. பேச்சு மொழியில நீங்களே பதிலா சொல்லி அப்ப போட்டு பேச்சு மொழியில கேள்விகளை சொல்லாம கேளுங்க. காதமுங்கன்னு சொல்லி எடுத்துக்கொடுங்க. எழுத்து மொழியில அது சொல்லுங்க. காதம்ங்கிற காதமெங்க போகுது கோமணத்தை, சரியா நான் எழுத்து மொழியிலே தாரேன். கோமணத்தை அவுத்து குடும்பியில கட்டுனானாம். கோமணத்தை கழட்டி குடும்பியில கட்டுனானாம். ஆனா அது பின்னால சரி முன்னுக்கு எங்களை விளங்காம நான் சொல்லல, எனக்கு தெரியாது. செல்வியக்கா என்ன ஆறு காத்தான் காதம் இப்ப நான் தமிழ்ல இந்த பேச்சு மொழியில தாரேன், எழுத்து மொழியில தாரேன். காதம் காதமுங்க. அதான் சொன்னேன், நீங்களே பதில சொல்லி போட்டு கேள்வியில மற்றதை சொல்லுங்க. முன்னுக்கான இல்ல, நீங்க விளக்கம் சொல்லு. தெரியாது, பின்னுக்கு ஓகே. அவன் குடும்பியில தண்டை தேவைக்கு அவனை உடப்பில் இருந்தது மேல கட்டுற மாதிரி தான். எழுத்து மொழியில இருக்கிறது காதம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரம். அதைத்தான் முதல்ல சொன்னோம். அதான் காதம் காதம். அப்ப நீங்க சொல்லுங்க எவ்வளவு தூரம் சொல்லுங்க. அது ஒரு அந்த கால்நடை அளவு தூரத்தை சொல்ற ஒரு காத தூரம். இல்ல, காதம் என்பது 10 மைல் தூரம் ஒரு காதம். 10 மைல் தூரம் ஒரு காதம் என்று சொல்லப்படும். அது எழுத்து மொழியில ஆக்கள் அந்த வயசு போனாங்க கதைக்குள்ள காதம் என்று சொல்லுவாங்க. ஆனா காதம் என்று சொல்றது 10 மைல் தூரத்தை ஒரு காதம் என்று சொல்வார்களாம். அப்ப 10 மைல் தூரத்துல அந்த நடந்து போற தூரம் இருக்கக்குள்ள ஆத்த கடக்க வேண்டிய வரும். அந்த ஆத்த கடக்க வருகுதான். ஆத்த கடக்குள்ள அந்த தண்ணீர்ல அவன் என்ன செய்யறான்னா 10 கிலோமீட்டர் அந்த போகிறான். பூவனம் கலண்டு விழுந்து போச்சோ. இல்ல, அந்த தண்ணிக்குள்ள போறாரு 10 கிலோமீட்டர் 10 மைல் தூரம். அப்ப அவர் என்ன செய்யறாரு, கோவணத்தை கலட்டி தலையில கட்டுறாராம். அப்ப அது என்னன்னு சொன்னா இப்படி நடக்குற இல்ல. ஆனா எதை குறிக்குதுன்னா சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த சில கவனமாக இருப்பார்கள் சில விடயங்கள்ல. இந்த வரமுன்னே காப்போம். நம்ம முதல் படிச்சிருக்கோம் 3 மீன்கள் தெரியுமா?
வந்த பின் காப்போம் வருமின் காப்போம் வரும்போது காப்போம் என்ற 3 மீன் படிச்சிருக்கிறோம் அதிகமா. அது மாதிரி கவனமாக இருப்பார்களாம் ஒரு நிகழ்வு நடக்க முதல். அதுக்கு குறிக்கிற பழமொழிதான் இது என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அன்று வாணிமோகன் அவர்கள் கேட்டதுக்கு நாங்க இன்று நான் மலர்களையே என்று கொண்டு வந்திருக்கிறேன். ம். நான் முதல் எழுத்து கடைசி எழுத்து நான் தருவேன், நீங்க அந்த மலர்களை நீங்க சொல்ல வேணும், சரியா? அதுக்கு பிறகு நம் இன்னொரு அந்த மலருக்குள்ள இன்னொரு விசேஷம் இருக்கு, நான் அதையும் உங்களுக்கு நான் இன்றைய ஊரோடு விளையாடு நிலையில நாங்க தெரிந்து கொள்வோம். இப்பொழுது நான் தரப்போற மலர்ற முதல் எழுத்து உங்களுக்கு முதலாவது லேசான தேசாரன் சூவண்ணா, சரியா? 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு மலர் இது. கடைசி எழுத்து தீனா. பாப்போம், சூரியகாந்தி. சொல்லிக் கொள்ளுங்க பாப்போம். சூரியகாந்தி. சிறப்பான வாழ்த்துக்கள். நான் தந்தது சூரியகாந்தி. இது மாதிரி தான் மற்ற மலர்களும் வருமா. அடுத்தது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு மலர் இது. ஊவண்ணா, உயிரெழுத்துல ஊவண்ணா, கடைசி எழுத்து தையண்ணா. ஊவண்ணா. ஊவண்ணா உயிரெழுத்துல ஊவண்ணா, கடைசி எழுத்து தையண்ணா. தை மாதத்துக்கு வர தையண்ணா. ஊமத்தை இருக்கா? ஊமத்தம்பூ, ஊமத்தை, ஊமத்தை. வாணி, ஊமத்தை நான் சொல்லிட்டேன் முதல்ல. ஊமத்தை. ஊமத்தை தெரியுமா உங்களுக்கு? ஊமத்தம்பூவை ஆமா ஆமா கேள்விப்பட்டு நான் காணல. ஊமத்தம்பூட விசேஷம் என்ன சரியா? ஊத்தி. செல்வியாக்கா சொல்லுங்க பாப்போம். ஊமத்தம்பூட விசேஷம் எனக்கு அதை தெரியாது. நான் அதை பார்த்ததோட இல்ல. ஊமத்தைன்றது தெரியும். கால் கைகள் வீங்கிருந்தா அந்த ஊமத்தம் பூ, அந்த ஊமத்தை இலைகளை நாங்க அந்த சாறு எடுத்து அந்த காய் அந்த வீக்கத்தை தணிக்கிற தன்மை ஊமத்தம் அந்த பூக்கு இருக்கு. அடுத்தது 8 எழுத்துக்களை கண்ட ஒரு பூ இது, சரியா? இது அதிகமாக காட்டுலாம் இருக்கு. காணா முன்னெழுத்து, கையன்னா கடைசெழுத்து. காணாவோ காவண்ணாவோ? காணா காணா காணான்னு சொல்றீங்க? இல்ல இல்ல, காணா காணா காணா. காணா முன்னெடுத்து, காணா முன்னெழுத்து, கையன்னா கடைசெழுத்து. தெரியல. கனகாம்பரம் வராது. காணா அழகான பூ, சிவப்பு சிவப்பு பூ, குட்டி குட்டி பூ. கள்ளி, கடுதாசி. கள்ளி, கையண்ணா. கள்ளிப்பூ. இல்ல, தையண்ணா வரும் என்ன? கையன்னா கையன்னா. கையண்ணா. ஓகே. என்ன காணாமல பூசாக்கு. என்ன கலர்ல இருக்கும்? சிவப்பு, என்னது? சிவப்பு கலர். கனகாம்பரம், கனகரத்தி அப்படின்னு ஒன்று இருக்கும். காக்கனா. இதுக்குள்ள 2 விடயம் அடங்கியிருக்கிறது. ஒரு மரக்கறி வகையும் ஒரு அழகான ஒரு வாழ்வியல் ஒப்பந்தமும் அடங்கியிருக்குது. பாப்போம். எத்தனை எழுத்து வரும்? 8 எழுத்து. அப்ப முருங்கை வருமா இருக்கும்? இந்த கல்பச்சை அது கையென்ன சொன்னீங்க? காணாவில்லை தொடங்கு. ஆம், கண்காணிப்பு முருங்கையோ? வாழ்வியல் ஒப்பந்தம் 1, 2ஆம் பகுதி ஒரு மரக்கறி வகை, தாயக மரக்கறி வகை. அதான் முருங்கை வரும். வாணிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இறுதி பக்கம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. முருங்கை. கத்தரி முருங்கை என்று வருமா? கரும் முருங்கை. என்ன கருமுருங்கை என்று இருக்குதா? என்னத்துக்கு ஒப்பந்தம்? வாழ்வியல் ஒப்பந்தம் என்ன? கரு கல்யாண முருங்கை. வாணி கல்யாண முருங்கை. வாழ்த்துக்கள். அழகான பூ, சிவப்பு சிவப்பு. அடுத்தது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பூ, சரியா? அந்த பூவோட சேர்த்தான் 4 எழுத்து, கவனித்துக் கொள்ளுங்களா? அப்ப 3 எழுத்து. 3 எழுத்து. தாவன்னா முதல் எழுத்து, கடைசி எழுத்து உம்மண்ணா. பூவை சேர்க்காம உம்மண்ணா. 4 எழுத்தா? அந்த பூவையும் சேர்த்தா 4 எழுத்து. தாளம்பூ. அது 4. தாவண்ணா. ஆம், 4 எழுத்து. தாளம்பூ. மற்றவர்கள்? தாமரைப்பூ. இல்ல, தாளம்பூ. தாளம்பூ சரியானது. தாளம்பூ. தாளம்பூடைய சிறப்பு என்ன? இல்ல தாமரையும் உண்டு தானே?
இல்ல வாணி உம்மன்னா இல்ல சொன்னவ தாளம் உம்மண்ணா தாளம்பூ வைக்க இயலாது சாமிக்கு ஓகே. பொய் சொன்னதா தாளம்பூ என்ன தாழம்பூவில் தான் குங்குமம் நைட்டு கழிச்சு கொண்டிருந்தோம். தாழம்பூ குங்குமம் இருக்குது. தாழம்பூ அந்த மணத்துக்கு பாம்பு வருமன்றார்கள். பாம்பு வரும். தாளம்பூ பாம்பு வாழ்ற அந்த பூக்கள்ல ஒன்று தாளம்பூ. தாளம்பூ அந்த பாம்புக்கு விருப்பமான பூல ஒன்று தாளம்பூ. அதான் வாங்கின குங்குமத்தை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறோம் பயத்தில். ஓ அந்த வாசத்துக்கு வருது. அந்த வாங்கிட்டு வந்தப்போ பயத்தில் ஓப்பன் பண்ணல. அடுத்தது இதுவும் நான் முதல் எழுத்து கூனா, கடைசி எழுத்து சீனா. எல்லாமா சேர்த்து இல்ல பூவோட சீனா 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 சி தூணா கூனா கூனா முதல் எழுத்து. ஓ பின்னெழுத்து கடைசி எழுத்து சீனா. சின்ன சின்னண்டு வாரத்துக்கு வர்ற சீனா. குறிஞ்சி குறிஞ்சி எத்தனை- இல்ல குறிஞ்சி வராது. இது 7 எழுத்தானே. நான்கு நான்கு ஏழு குறிஞ்சி அப்ப நாலெழுத்தண்டா குறிஞ்சி வருந்தான் சிறப்பான வாழ்த்துக்கள் குறிஞ்சி. முதல்ல ஏழு எழுத்தம் நீங்க 7 என்று சொல்லல 4 என்று தான் சொன்னான். 4 என்று தான் சொன்னான். அவ சொன்னா ராஜினி ஒரு உடனே நாள் தான் சொல்லிட்டு ராஜினி. 4 தான் சொன்னவ, பத்மினி தான் 7 சொன்னவ. பத்மினி தான் சொன்னவ. ம். அடுத்தது சொல்லுங்க பாப்போம். 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஒரு எத்தனை? 5 எழுத்து சரியா. கடைசி எழுத்து பாபன்னா அடுத்தது லீனா இந்த பள்ளிக்கு வர லீனா. முதல் எழுத்து வாடாமல்லி லீனாவா? வாடாமல்லி பாபன்னா முதல் எழுத்து கடைசி லீனா. வாடாமல்லி 5 எழுத்தா? ஆம். அப்ப வாடாமல்லி. வாடாமல்லி சிறப்பான வாடாமல்லியே. வாடாமல்லி. அடுத்தது இது 8 எழுத்துக்களை கொண்ட பூ இது. முதலாவது முதல் எழுத்து கூனா குடத்துக்கு வர கூனா. 3 கூனா. சுழி கூனா கூனா குடம் ஆமா கூடும் கூணும் குடத்துக்கு வர கூனா. கடைசி எழுத்து நீனா 3 சொல்லி நீனா. என்ன அன்னி எத்தனை அன்னிக்கு எழுத்துக்கள்? அன்னிக்கு வர அன்னிந்து எழுதுவோம் தானே ஓ அண்ணி அந்த அந்த நீனா. எத்தனை எழுத்துக்கள்? 8 எழுத்து. ம். அப்ப கூனா, குண்டுமல்லி. ஆ குண்டுமல்லி. சரி. கடைசியில நீனாவா? நீனா. நீனா என்னத்துக்கு 3 சொல்லி நீனாவா மணிக்கு வர ஆம் நீனா. அன்னிக்கு வர நீனா அன்னி. ஓகே. நான் நினைக்கிறேன் எத்தனை எழுத்து சொன்னீங்க? 8 எழுத்து. 8 எழுத்தா ஆம். கூனா நீனா. கூனா குடத்துக்கு வர கூனா. கூனாவை அடிச்சு பார்ப்போம். கூனாவை என்ன அடிச்சு பார்த்தா சொல்லணும் பூவை ஊர்ல இருக்கிற பூவை. தெரியாது. அது கூனால இது காட்டு பூ தான். குண்டுமணி. குன்றும் குறுங்கண்ணியோ இல்ல இல்ல அது 5 எழுத்தல்ல. நீங்க 8 எழுத்துன்றீங்க. 8 எழுத்து. இன்னொரு இது இருக்குல்ல, இன்னொன்று அதான் வருமா, இன்னும் கடைசியில கண்ணி என்று வரும். கூனா குறுங்கண்ணியோ அது அது கரிசலாங்கண்ணி இல்ல இல்ல என்ன குறுங்கண்ணி என்ற இன்னொரு பூ பாப்போம். இருக்கு. குறுங்கண்ணி அது நீங்க 8 சொன்னீங்க. குறுங்கண்ணி நான் நினைக்கல 6. சொல்லுங்க நீங்க யாரு இப்ப சொல்றீங்க தடமாறுங்க சொல்லுங்க. கரிஞ்சலாங்கண்ணியோ குறுங்கண்ணியோ ஓ குறுங்கண்ணி. ஓ அந்த குறிஞ்சா கண்ணி என்று வருமா குறுநலங்கண்ணி. குறுநலங்கண்ணி பூ. குறுநலங்கண்ணியா குறுநலங்கண்ணி. குறுநரும் கண்ணி. அழகான பூ அடிச்சு பாருங்க. அழகான பூ. அழகான பூ காற்றில தான் அதிகமாக கூடுதலாக இருக்கிற அந்த பூ. அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட பூ இது. கடைசி முதல் எழுத்து காவன்னா. காகத்துக்கு வர காவன்னா. அந்த பூவண்ணாவையும் சேர்த்தா 5 எழுத்து வரும். காகித பூ காந்தல் பூவா? காந்தல் பூவும் பெறும் காகித பூவும் பெறும். நாம இது இருக்குதா சொல்லுங்க பாப்போம். கார்த்திகை பூ. காந்தல் பூ வரும். நான் வச்சிருந்தது 5 எழுத்துல வரும். நான் வைத்திருந்த பூ செல்வி அக்கா சொல்லியிருந்தா காகித பூ. நான் சொல்லியிருந்தேன். 2 பேருக்கும் பார்த்துக்கலாம். 5 காகித பூ எழுத்துல என்னண்டா என்ன கடதாசி பூவையா? காகித பூ கடதாசி பூ. இன்னொரு பேர் இருக்கு சொல்லுங்க பாப்போம். காகித பூக்கு இன்னொரு பூ. இப்ப நம்ம காகித பூன்னு சொல்றோம்ல ஊர்ல. பேப்பர் ரோஸ் இல்ல பேப்பர் ரோஸ் போகன் வில்லான்னு தான் பூ. அது இங்கிலீஷ்லயே இல்ல. அதுதான் ஊர்ல காகித பூண்டு சொல்றோம்ல போகன் வில்லான்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் ஊர்ல பேப்பர் ரோஸ் தானே சொல்றோம்.
நாங்க போவதில்லை. போகன் விழான்னு தான் எங்கட பக்கம் சொல்றேன். அந்த அப்படித்தான் அந்த சொல்றது. காகித பூன்னு சொல்றல ம். ஆங்கில பேரை தான் சொல்லி அந்த பூவை உச்சரிப்பார்கள். அடுத்தது கூவண்ணா, கூடு, அதுக்கு வர கூவண்ணா, உம்மண்ணா கடைசி எழுத்து. கூவண்ணாவா? கூவண்ணாவும் உம்மண்ணாவும் வரும். எத்தனை எழுத்துக்கள்? 4 எழுத்து. பூவிடம். பூங்குளம் பூ ஒன்று இருக்கா? பூவிடம். பூவண்ணாவா? கூவண்ணா, கூவண்ணா பூங்குளம் பூ ஒன்று இருக்குதா? இவ சொல்ற சில படியாதான் சொல்றோம். கூகுளம் இல்ல, கூடம் இல்ல. நல்லா நீங்க சொல்லுங்க பத்மினி, என்ன சொல்றீங்க? கூவிடம். கூ வீணா ராணா உம்மண்ணா. பூவிடம். ஒரு எழுத்து பிழைக்கின்றது, ஒரு எழுத்து. கூவிளம். கூவிளம், கூவிளம் தான் பூ இருக்குது. கூவிளம். நான் கூவிளம் பூ ஒன்று தான் கேட்டேன். செல்வியா சொல்லி பார்த்ததுதான். கூவிளம் பூ இருக்கு. கூவிளம்பு தான் நான் தந்தது. அடுத்தது 6 எழுத்துக்களை கொண்ட பூவா இது. சேனா, தீனா. செவ்வந்தி. செவ்வந்தி. செவ்வந்தியும் வரும். நான் வைத்திருக்கிறது சொல்றேன். எத்தனை 6 எழுத்து? செவ்வந்தி 5 எழுத்து. செம்பருத்தி. செம்பருத்தி. செங்கடுவேரி. செல்வி அக்கா சொல்லியிருந்தா செம்பருத்தி. செம்பருத்தில எத்தனை இனங்கள் உங்களுக்கு தெரியும் பாப்போம்? ஒவ்வொரு ஆள் சொல்லுங்க பாப்போம். என்னண்டு செம்பருத்தியில என்னென்ன செம்பருத்தி உங்களுக்கு தெரியும்? ஒவ்வொரு ஆள் ஒன்றுதான் சொல்லணும். எங்களுக்கு 3 தான் தெரியும். என்ன விளங்க நீங்க கேக்குற செம்பருத்தி தானே செம்பருத்தி என்று சொல்றோம். அடுக்கு செம்பருத்தி. நீங்க சொல்லிட்டீங்க, நீ அடுத்து சொல்ல வேண்டாம். நீங்க பாப்போம், நீங்க அவங்க சொல்லாட்டி சொல்லுங்க. யாரு கேக்குறீங்க? இல்லாட்டி தான் கேட்கன். விளங்கல நீங்க கேக்குற என்னண்டு? அவர் கேக்குறார் செம்பருத்தியில இத்தனை இனங்கள், அப்படித்தானே கேக்குறீங்க? ஆமா, ஊர்ல நாங்க தெரிந்த. ஓகே, அப்ப அதுக்கு நான் அடுக்கு செம்பருத்தி சொல்லிட்டேன். மற்றவர்கள் சொல்லுங்க. அடுக்கு செம்பருத்தி, ஒற்றை செம்பருத்தி. நீங்க ஒத்த செம்பருத்தி பாப்போம். மத்தவர் என்னப்பா? நான் சொல்றேன் வஜிதா அண்ணா 60 கலர்ல இருக்கா. ஒன்று, ஒரு ஆளுக்கு ஒன்று. 60 கலர். சரியான வாழ்த்துக்கள். சப்பாத்தி செடின்றது இல்ல, நான் செடியை சொல்லல. நான் அந்த இன்னும் அழகான வாணிகிரியும் சொல்ல வேணாம் பாப்போம். ஜபம் செம்பருத்தின்றது செம்பருத்திய. இல்ல, நான் கேக்குறேன் அதுக்கு என்ன பேர் இல்ல. செம்பருத்தில என்ன இனத்தை நீங்க கண்ணால பாத்திருக்கீங்க? வெள்ளை செம்பருத்தி. அந்த இனத்துல நீங்க வெள்ளை செம்பருத்தி பாத்துறீங்க. ஓகே. சிவப்பு செம்பருத்தி. ஒற்றை செம்பருத்தி மாணி சொன்ன மாதிரி அடுக்கு செம்பருத்தி இருக்கு. பிங்க்ல இருக்கு. பிங்க்ல இருக்குது. மஞ்சள் இருக்கு. மஞ்சள் இருக்கு. ரோஸ் கலர் இருக்கு. அந்த ஆரஞ்சு மாதிரி ஒன்று இருக்கு. முக்கியமான ஒன்று சொல்லல. முக்கியமான கருப்பு இருக்கு, மஞ்சள் இருக்குது, வெள்ளை இருக்கு, நாவல் இருக்கு. அதான் தூக்கணம் செம்பருத்தின்னு கேள்விப்பட்டீங்களா? தூக்கணம் செம்பருத்தி பிரியாத மாதிரி ஒரு செம்பருத்தி பூ இருக்கு. தூங்குற மாதிரி ஒன்று இருக்கு. தூக்கணம் செம்பருத்தின்னு இருக்கு. எங்கட அப்பா அம்மாட அம்மா எங்கட அப்பா அம்மா விட்ட இருக்கு. காகித பூ மாதிரி ஒரு செம்பருத்தி வந்து ஒரு வட்டு வட்டு மாதிரி என்ன சுருட்டி விட்ட மாதிரி இருக்கு. வாடின மாதிரி வாணி சொல்ற சரி, வாடின மாதிரி இருக்கு. அது தூக்கணம் செம்பருத்தி சொல்றது. இல்ல, ஒன்று இருக்குது இந்த காகித பூ மாதிரி செம்பருத்தி. அது அடுக்கு செம்பருத்தி. அது இல்ல, என்ன உண்டு ஒரு சோப்புன்றதுல கொடி கொடிய. அடுத்தது இது 4 எழுத்துக்களை கொண்டது. சரியா? நாவண்ணா முதல் எழுத்து. நாவண்ணா அந்த பூவோட சேர்த்து 4 எழுத்து வரும். நாவண்ணா முதல் எழுத்து, கடைசி எழுத்து பூவண்ணா. எத்தனை எழுத்துகள்? 4 எழுத்து. 4 எழுத்து. 4 நீங்க பூ ஒன்று இருக்கிற தெரியும். வேற நாவென்னாவில் என்ன? 4 மணி பூ சொல்லிட்டேன்.
4 மணி பூவும் இருக்குதான். ஆமாம். வாழ்த்துக்கள் வாணி சொல்லிட்டு 4 மணி பூ தெரியும் தானே. அதுலயும் எத்தனை கலர் இருக்கு? எனக்கு தெரியும். ஒரு நிறம் தான் பார்த்திருக்கோம். அதுக்கான எல்லா 3 டார்க் கலர் லைட் இருக்கும். சிவப்பு இருக்கு, வெள்ளை இருக்குது, சிவப்பு வெள்ளை ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒன்று சேர்ந்து பிங்க் கலரும் ஒன்றும் இருக்கு. ரோஸ் கலர்ல இருக்கு. பிங்க் கலரும் இருக்கிறது. இப்ப நம்ம கொஞ்சம் பூக்களை படிச்சோம். இப்பொழுது நான் ஒரு முக்கியமான பகுதிக்குள்ள வரேன். பூக்கள் தான். உங்களுக்கு தெரியும் என்னையா, ஒவ்வொரு மாகாணம் எத்தனை மாகாணம் இலங்கையில் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். 9. 20 இப்ப கூட இல்ல. மாவட்டங்கள் மாகாணம் தான் கேக்குறேன். மாவட்டம் தான் 9 9 மாகாணங்கள் இருக்குது. அந்த மாகாணத்துக்கும் ஒவ்வொரு பூக்கள் இருக்குது, சிறப்பு பூக்கள் இருக்குது, ஒவ்வொரு சிறப்பு பூக்கள். அப்ப அந்த பூக்களை பத்தி தான் சொல்லணும். ஒவ்வொரு ஆக்களும் ஒரு மாகாணத்தை, நான் தார மாகாணத்தை அந்த பூவை நீங்க தெரிஞ்சா சொல்லி கொள்ளுங்க, இல்லாட்டி நாங்க படிச்சு கொள்வோம். நான் இப்ப 6 வரப்போறீங்க முன்னுக்கு. ஒரு மாகாணத்துக்கு இப்ப யாழ்ப்பாணம் ஒரு பூ, யாழ்ப்பாணத்துல விசேஷமான ஒரு பூ இருக்குது. கிழக்கு மாகாணம்னா கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு பூ இருக்குது. அப்ப எல்லா 9 மாகாணத்துக்கும் 9 பூக்கள் இருக்கிறது. சரியா? அப்ப நான் இப்ப ராஜினிட்ட கேட்கிறேன். ராஜினிக்கு தாரன் மத்திய மாகாணம். மத்திய மாகாணத்தோட பூட சிறப்புட பேர் என்ன? இப்ப நீங்கள் மாவட்டத்தை கேக்குறீங்க. மாகாணத்திலயும் இலங்கையில் இருக்கிற 9 மாகாணம். சரியா? சரியா வழங்கப்படுதுல 9 மாகாணத்துக்கும் ஒவ்வொரு பூட சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு பூ அந்த மாகாணமே தெரிவு செஞ்சிருக்குது. அந்த மாகாணங்கள ஒரு சிறப்பு பூக்களாக, ஒரு நாட்டுக்கு ஒரு பூ இருக்குதானே, நாட்டுக்கு தேசிய மலர் மாதிரி மாகாணத்துக்கான தேசிய மலர். புதுசா வச்சவங்களோ பழைய புதுசு இல்லாத பழசுதான் நாங்க படிக்காம தெரியாம இருந்திருக்கிறோம். இவ்வளவு நாங்க அறிக்கை இல்லை. அதுக்காகத்தான் நான் இப்ப கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க உங்களுக்கு மத்திய மாகாணம் தெரியாவிட்டால் நான் அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன பூன்னு சொல்லி சொல்றேன். நான் மத்தியானம் நீங்களும் ஒரு 3 பூக்களா கொடுங்க. அப்ப அதுல நாங்கள் ஒன்றை சீசன் பண்றோம். நீங்க நான் 3 பூக்களை நான் பாப்போமா தெரியாது. அப்ப நாங்களும் தேடு பார்க்கல போதும். இப்ப நான் தாரேன்னா, முதலாவது பில்லி, 2வது மல்லி, 3வது பெரிய சிவப்பு பாப்பம். முதலாவது என்ன சொன்னீங்க? பில்லி. சீனாவா? பீனா. பில்லி பள்ளிக்கு வர மாதிரி பில்லி, பீனா பில்லி. மற்றதும் அடுத்தது மல்லி, அடுத்தது கள்ளி பாப்பம். அவ கள்ளிய சொல்லுவோம் பாப்பம். சொல்வியாக்கா? எனக்கு தெரியல. வாணி 3 தந்திரிக்கம் தானே தரவு. கள்ளிய விட பில்லி, மல்லி, கள்ளி. பில்லி பூ வந்து இருக்கா இல்லையே? அல்லிப்பூ இருக்குது. அதை விடுங்கள, இப்ப தந்ததை சொல்லுங்களா. பில்லி நான் தந்தது, மல்லி, அடுத்து மல்லி என்று சொல்லுவோம். வாணி மல்லி அப்ப சொல்றேன். பத்மினி 3 விடயம் இருக்கா சொல்லுங்க. பில்லி, மல்லி, கள்ளி. நீங்க சொல்றாரு முதலாவது சொல்லி பாப்பா. முதலாவது சொல்றீங்களோ வனிதா? லில்லி பூவைத்தான் நீங்கள் டில்லி இல்லக்கா, பில்லி இல்ல. நான் சரியா தேடி எடுத்திருக்கிறேன். நான் அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். லில்லி பூ இல்ல. பத்மினிக்கு வாழ்த்துக்கள். பில்லின்னு சொல்ற மலர் தான் மத்திய மாகாணத்துல பூ. அந்த நீங்க அடிச்சு பாருங்க, பெரிய சிவப்பு மலர் என்று அதுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. இப்படி தூங்குறமாய் இப்படி காடுகள்ல இருக்கிற அந்த பச்சை வளர்ற மாதிரி இருக்கிற பூ தான் பில்லி மலர் என்று சொல்லப்படுற மலர். அது மத்திய மாகாணத்துல தேசிய மலராக கொள்ளப்படுவது பில்லி மலர். சரியா? பில்லி அதுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் சிவப்பு, பெரிய சிவப்பு மலர் என்று சொல்லப்படுதுதான். அடுத்தது தென் மாகாணத்துல என்ன சிறப்பு மலர்? தென் மாகாணத்துல தேசிய மலர் கொழும்பு. இல்ல அது மேல் மாகாணம் கொழும்பு. தென் மாகாணத்துல இப்ப நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் அதை அப்படியே நான் சொல்லிக்கிட்டு நாங்க ஊருக்கு போகுமா இருக்கிறோம். இது அறிக்கையிலே தென் மாகாணத்துல தேசிய மலர் கின் போலித்தியா என்று சொல்ற மலர் தான். நான் கேட்டுக்கொள்ளுங்க. கின் போலித்தியா. என்னன்னா கின்
ரெட்டக்கொம்பும் பாவண்ணாவும் வீணா இட்டனா தீனா யாவண்ணா கோவிட்டியா என்று சொல்ற மலர் தான் தென் மாகாணத்துல தேசிய மலர். சரியா? என்ன கீன் மற்றது என்ன சொன்ன நீங்க? என்னன்னா கின் கீன் கீனா கீன் கீன் ஓ. கீ என்னன்னா கீன் ரெட்டக்கொம்பு பாவண்ணா வீணா இட்டனா தீனா யாவண்ணா போவிட்டியா 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 போவண்ணா போவண்ணா ஓ போவிட்டியாண்ட மலர் தானா கின் போவிட்டியாண்ட மலர் தானாம் தேசிய மலர் தென் மாகாணத்துல. ஓ அடுத்தது வடமேல் மாகாணத்துல தேசிய மலர் அட்ரோலியோ அட்ரோலியோ அட்டோலியா மலர் தான். அட்டோலியா மலர் தான். அடுத்தது வடமேல் மாகாணத்துல. அடுத்தது வட மத்திய மாகாணத்துல மலர் அந்த கொன்றை மலர், அது ஆவாரம் கொன்றை மலர் வடமத்திய மாகாணத்துல தேசிய மலர் ஆவாரம் பூண்டு சொல்வார்களாம். அடுத்தது ஊவா மாகாணத்துல தேசிய கொன்றேன் அது வியாபாரம் ஆவாரம் பூ மாதிரி இருக்கின்ற நினைக்கிறேன். நான் அந்த கொன்றை மலர் வேற என்ன கொன்றை மலர் தான் அதுக்குள்ள இருந்தது. கொன்றை மலர் ஆவாரம் பூ மாதிரி தான் இருந்துச்சு அந்த மஞ்சள் நிறத்துல. அந்த பூ ஆவாரம் பூ வேற வச்சிட்டா கொன்ற பூ வேற இல்ல அது மாதிரி தான் இருந்தது. நான் நினைக்கின்றேன் கொன்றை மலர் அதற்கு தேசிய மலர். ஓகே. அடுத்தது ஊவா மாகாணத்தினது நரிவாள் ஓவிட் மலர், நரிவாள் ஓவிட் மலர். மேல் மாகாணத்தினது வெண் தாமரை மலர். அடுத்தது வெண் தாமரை மலர். அது என்ன மாகாணம்? மேல் மாகாணம். அடுத்தது சப்ரமுக மாகாணத்தினது வைகாசி மலர். நான் திருப்பியும் சொல்றேன். கிழக்கு மாகாணத்தினது விச மூங்கில் மலர். அடுத்தது வட மாகாணம் காட்டு மல்லிகை மலர். இப்ப திருப்பி நான் அதை தருகிறேன் உங்களுக்கு. இலங்கையில 9 மாகாணங்கள் இருக்கு. அந்த 9 மாகாணங்கள் தேசிய மலர்கள். மத்திய மாகாணம் பில்லி என்று சொல்ற சிவப்பு, பெரிய சிவப்பு மலர். 2வது தென் மாகாணம் கின் போவிட்டியா மலர். கொலசிப்புக்கு வந்திருக்குது என்ன அது சரியா? அன்னைக்கு நான் தேடக்குள்ள கொலசிப்புக்காக படிப்பீங்க. அடுத்தது வடமேல், இவ்வளவு காலம் நம்ம தெரியாம தான் இருந்திருக்கோம். வடமேல் மாகாணத்திடத்திறது அட்டோலியா மலர். அடுத்து அட்டோலியா மலர். வடமாகாணத்துல வடமத்திய மாகாணத்துல கொன்றை மலர். உவ மாகாணம் நரிவாள் ஓவிட் மலர். மேல் மாகாணம் வெண் தாமரை மலர். சப்ரமுக மாகாணம் வைகாசி மலர். கிழக்கு மாகாணம் விச மூங்கில் மலர். வட மாகாணம் காட்டு மல்லிகை மலர். இவ்வளவும் இலங்கையில மாகாணத்துக்கான தேசிய மலர்கள். ஆனா எங்களோட தேசிய மலர் நீல அள்ளி எங்களோட நாட்டு தேசிய மலர்கள். இது பொது அறிவில் இருக்கிறார்கள். இன்னொரு தரம் அதை தெரிவுபடுத்தி சொல்றது நல்லம். என்னன்னு சொன்னா கட்டாயம் நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். நான் வாணிக்கு நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். ஏன்னு சொன்னா இதுவரைக்கும் எனக்கும் இப்படி ஒரு மலர்கள் ஒவ்வொரு மாகாணங்களுக்கு இருக்கிறது என்பது உண்மையில தெரியல. மலர்களை பற்றி தேடும் போது இது ஒரு முக்கியமாகப்பட்டது. ஏனென்றா இவ்வளவு காலம் எங்களோட நாட்டுக்குள்ள தேசிய மலரை மட்டும்தான் தெரியும். மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு தேசிய மலர்கள் இருப்பது என்பதை நாங்க தெரிந்து கொண்டோம் என்று கூறிக்கொண்டு நாங்க இப்பொழுது நாங்க ஊருக்குள்ள கொஞ்சம் போயிட்டு வாணி டைமை சொல்லுங்க. சரியா? டைம் உங்களோட நேரம் 10:25 முடிச்சுக்கினா சரி வருது சிவதர்சனிக்கு. இப்பொழுது நான் சில ஊர்களை உங்களுக்கு தந்து கொள்கின்றேன். ஊரையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். பேனையும் பென்சிலும் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா? இப்பொழுது நான் ஊரை தரப்போகின்றேன். முதலாவது 6 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. முதல் எழுத்து பானா, கடைசி எழுத்து ரையண்ணா. பருத்தித்துறை சரி, ஆனா நான் வைத்திருக்கிற ஊர் இது இல்லை. 6 எழுத்தா? பானந்துறை. பானந்துறை
பின்பகுதி சரியா இருக்கிறது. ஆம். துறை சரியா இல்ல நீங்க நீங்க சொன்னது இல்ல, செல்வி அக்கா சொன்னது. யாரோ முதல் நான் சொன்னேன், நான் பருத்தித்துறை. அதுவும் வராது. இல்ல இல்ல கடைசி எழுத்து இல்ல, அதுவும் வராது. பிள்ளை. என்ன எழுத்து? என்ன எழுத்து? 6 எழுத்து. வாணி சொல்லணும் கட்டாயம். பாணந்துறை, அது அஞ்சல் வரும். முதல் எழுத்து பானா, கடைசி எழுத்து ரையண்ணா, சின்ன ரையண்ணா. சின்ன ரையண்ணாவா? பெரிய ரை. ரயில பெரிய ரயில் இருக்கு. இந்த கரைக்கு வர ரையண்ணாவா? ரையன்டே சொல்லுங்க. அதான் கரைக்கு வர ரையண்ணா தான். அப்ப கரை, கரை, படுவான்கரை. கடவுளே கடவுள். வாழ்த்துக்கள். படுவாங்கரை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உமா கண்டுபிடிக்க நீங்க இந்த ரையண்ணாவைத்தான் நான் பிடிச்சனாலேயே டையண்ணாவை பிடிக்க இல்ல. ரையண்ணா படுவான்கரை. படுவான்கரை. படுவான்கரையே சூரிய மறைவு. படுவான் என்று சொல்றது சூரிய மறைவு. அதுக்காக இந்த பெயர் சூட்டப்பட்டது. படுவான்கரை கிழக்கு மாகாணத்தில் இருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்துல இருக்கும். ஆம், படுவான்கரை. அடுத்தது காவண்ணா. முதல் பகுதி காவண்ணா, கடைசி எழுத்து டீனா. காத்தான்குடி. 5 எழுத்தா? 5 எழுத்து. 5 எழுத்து. நீங்க அவர் எழுத்து சொல்றது முதல்ல ஏன் சொல்றீங்க? மற்றாக்களை விளங்காதுங்க. ஹலோ மேடம், அவர் எழுத்தே சொல்றது மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு எழுத்து உண்மையில விளங்கல அவர் என்ன சொன்னார்ன்ட்டு. நான் திருப்பி சொல்றேன். 5 எழுத்துக்களை கொண்டு முதல் பகுதி காவண்ணா, கடைசி எழுத்து டீனா. காவண்ணாவோ காவண்ணாவோ? காவண்ணா காகம். ஓகே ஓகே. அடுத்தது அடி பிடி இதெல்லாம் சொல்லுவோம் தானே, அந்த டீனா. அப்ப குடி இல்ல. குடிய நான் சொல்லலையே, நீங்க சொல்ல வேண்டியதான். இல்ல, முதல் ரையண்ணா சொன்ன மாதிரி தானே இருக்கும் உங்களோட. அது நாங்க அக்கா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கக்குள்ள சின்ன ரையண்ணா பெரிய ரையண்ணா தான் சொல்லி கொடுக்குறேன் நாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். நான் அந்த 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 வந்துட்டு வார்த்தையில தான் எல்லாத்தையும் அந்த லகர பிரச்சனை தான் எனக்கு எப்பவும். அதுக்காக தான் நான் எழுத்து கூட்டுறேன் எல்லா பிழைச்சிக்கும் என்று சொல்லி. எவ்வளவு காலம் டீச்சரா இருந்தீங்க? அது பள்ளி பக்கமே மலை பக்கமே ஒதுங்கல. அதுதான் எத்தனை பிள்ளைகள் போச்சுது, அது லைஃபே போயிருக்கும். அதுதானே அதுதானே. கடவுளே கடவுளே. தமிழ் பாடம் படிச்சு கொடுத்தா மட்டும்தான் நான் டீச்சர். நான் கேட்கறேன் யாருக்கு சொல்லியால என்னவா நீ? அப்படி அண்டு இல்லை. இப்போ இங்கேயும் பிள்ளைகளுக்கு சரியா சொல்லி கொடுக்குறாரு இல்லை தமிழ் ஆசிரியர் போல தெரிஞ்சவர்களே. அது இல்ல, தமிழ் பாடம் மட்டும்தான். இல்ல காத்தான்குடி 7 எழுத்தா இருக்கணும். என்ன தமிழ் படிச்சு 6 எழுத்த சொன்ன நீங்க? 6 எழுத்து. 5 எழுத்து இல்ல, 5 எழுத்துமா? காவண்ணாவும் காவண்ணாவும் டீனாவும் 5 எழுத்து இல்ல. ஆம். பீனா விசிறிக்கு இப்ப நான் இதை உங்களுக்கு தரவு தரப்பேன். விசிறிக்கு வர வீணாவோ இல்ல, அடி என்றெல்லாம் சொல்லுவோம் தானே. டீனா. டீனா ஓகே. தானாவுல வர டீனா. நான் முதல் 5 காவண்ணாவா காணான்னு நினைச்சு போட்டு கரவட்டியும் எடுத்து பார்த்தேன். அதுவும் இப்படியே மரம் எல்லாம் இருக்குது. விளங்கல. மரங்கள் எல்லாம் இருக்குது. எங்க கிழக்குமானம் இல்ல, மரம் எல்லாம் இருக்கிற இடத்துல நாங்க போறோம். அப்ப எங்க போறீங்க? நாங்க இந்த இடத்துக்கு போறோம் சொல்லுவோம். காட்டுக்குடியா? காட்டு. ஐயோ, மரம் இருக்கிறது காடு. கானகம். மரங்கள் இருக்கிறது தோப்பல்ல. நீங்க சொல்லுங்க, நான் தந்திருக்கிறேன் தானே தரவு பாப்பமே. காட்டான் மரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்ப நாங்க காத்து வாங்க போறோம். எங்க போறீங்க? இங்க போறோம் என்று சொல்லுவோம். விறகெல்லாம் எடுக்க போறோம். எங்க போறீங்க? இங்க காட்டுக்கு போவோம். இப்படி தரவெல்லாம் தந்து உங்களுக்கு படிப்பிக்கணும். காட்டுக்குடி காட்டான்குடி. அது 6 எழுத்து இல்ல, 5. ஒரு குழந்தைய ஒரு தாய் அதிகமாக எங்க வைத்திருப்பார்? ஒரு குழந்தைய சின்ன குழந்தைய ஒரு தாய் எங்க அதிகமாக வைத்திருப்பார்? கடைசி மடி என்று முடியுமா? காட்டுமடி. காட்டுமடி. இப்படி ஒரு ஊர் இருக்கான்னு கேட்பாங்க பாருங்க.
காட்டுமடி. எங்க இருக்கு? உங்களுக்கு நம்மளுக்கு தேசிய பூக்களே சரியா, காட்டுமடியை கண்டுபிடிக்க போறீங்க. அது கேள்வி, அது நல்ல பதில். சரி அடுத்த சொல்லுங்க. அடுத்தது முதலாவது எழுத்து. இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க மணி. ஆனா டானா. ஆனா டானா கடைசி எழுத்து டானா. முதல் எழுத்து ஆனா 4 எழுத்து. ஆனா ஆனா முதல் எழுத்து, கடைசி எழுத்து டானா. டானா. ஆம். அடாமட டானாவிலே ஒரு இடம் இருக்கும். அடி போடா. அதானே டானால என்ன ஏன் சொல்லாடி நீங்க பிள்ளைகள். அட ஆனா ஆனா டானா. ஆமா வாணி, அதெல்லாம் ஏத்தி விடணும். பண்ணாடு கண்டு இருக்கா இல்ல ஆனா மன்னி போனோம் வாணி ஆ? இதை சொல்லாட்டி அதெல்லாம் ஏத்தி விடுறேன் நான் பிடிச்சி எல்லாரையும். ஓஹோ, அப்ப இங்க விஷயம் இருக்கு. டானாவிலே முடிகிற ஊர் இருக்கா? டானா. ஆம். இதை கண்ணாட நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நாம எல்லாரும். தொக்கி நிக்கிற ஊரா இருக்கு இது. அம்மாட கட்டாயம் இந்த ஊரை தெரிஞ்சிருக்கணும் இல்ல. டானாவா டாவண்ணாவா? டானா டானா. மடம் இருக்கு. அப்ப வாணியும் கண்டுபிடிக்கலையா? இல்ல. அம்பார மாவட்டமோ? அம்பாட அவ ஆனா ஆ. டானா 2 எழுத்து தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஆனா சொல்லுவாரு பாருங்க பின்னுக்கு இருந்துட்டு. இப்ப அவர் தேடுறார். எல்லாத்தையும் இதுல ஏத்தணும். அவர் தேடுறார். என்ன வரையில வாணி. அட்டன். ஆனா டானா 2 எழுத்து கண்டுபிடிங்க. முதல் எழுத்து ஆனா, கடைசி எழுத்து டானா. அலுப்பாட 9 நம்பர் பஸ் நினைங்க பாப்போம் பிள்ளை. 9 நம்பர் பஸ் வந்து ரோட்டில் அலுகோடா. அங்கோட அது லூசு லூசு அங்கோட அது டைவர். அவர் டானா சொல்றார். அங்கோட வரும் வாணி. அங்கோட அங்கோட இது சொல்றல அங்கோட. அங்கோட ஆமா. அப்படியா? ஓ அங்கோட தான் சொல்றேன். அங்க போறோமே 9 நம்பர் அப்ப பஸ். டையன்னா அங்கிடு வந்து ஊரு இருக்கு அங்கிடு அங்கோட அங்கோட அங்கோடதான் ஊரு. அங்கோட. நாங்க அங்கோடை சொல்றேன். நாங்க ஊரட்டைய நான் போட்டு சொல்றேன். அங்கோடதான் ஓ, ஊரு. இது எங்க போகுது? நீங்க என்னட்ட கேக்குறீங்க? எனக்கு தெரியாது எங்க போகுது. 9 நம்பர் பஸ்ல கொழும்புல 9 நம்பர் பஸ்ல அனுப்புனா மனநோய் வைத்தியசாலை. அது எங்க அதத்தான் போகுது? சொன்ன லூசுகள் 9 நம்பர் பஸ்ல ஏறணும்னா அங்க கொண்டு விடும். இல்ல நீங்க முந்தி என்னட்ட அப்படிதான் பழியா சொல்றது வாணி. சும்மா பழி சொல்றேன். அதுதானே அந்த ஞாபகம் தெரியல எந்த நாங்க அதைக்கிறாங்களா அங்கோட அப்படி பார்த்தா எல்லாரும் வரணும். நாங்கள் போயில தானே அப்ப எங்களுக்கு ஞாபகம் இல்ல வராது. இல்ல அப்படி பார்த்தா ஊர்ல எல்லாரும் வரணும். அதானே சொல்றேன். அதான் இப்ப எல்லாரும் தான் ஏத்தணுமா? எல்லாரும் கொஞ்சம் சத்தம் போட்டா 9 நம்பர் பஸ்ல ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. சும்மா பகுதி மாதிரி. சொல்லுங்க வாஜி அடுத்தது. அடுத்தது 2 எழுத்து. முதல் எழுத்து டி என்னா. அடுத்தது நை என்னா. என்ன டி என்னா வீரனுக்கு வர டி என்னா. கடைசி எழுத்து நையனா. பூனை இந்த வருந்தானே அந்த நையனா. எத்தனை எழுத்து? 4 எழுத்து. நீங்க 2 எழுத்து இந்த வீரசேனன் இருக்காடா முனையாண்டு வருமா முன்னுக்கா? எப்படி முன்னுக்கு நான் பி என்னாடா வந்திருக்கேன். வியன்னாவா? பி என்னா. ஆம். வீரமுனை பாப்போம். தெரியல. ஒன்றா ட்ரை பண்ணி சொல்றதான். எனக்கு முதல் டி என்ன அடிச்சா இல்ல எனக்கு நடி என்னாண்டு பி என்னா. செல்வியக்காக்கு வாழ்த்துக்கள். வீரமுனை. ஓ இது நீங்க முந்தி கேட்ட நீங்கள். வீரமுனை. அடுத்தது பூவண்ணா. முதல் எழுத்து பூவண்ணா. சின்ன தீனா. சின்ன சீனா சீனா சீனா. தீனாவா? தானாட்டாவனாவில புரி புரிந்து வருந்தானே புரி. ராணா ராவண ரீனா. சின்ன ரீனா. அது என்ன எத்தனை எழுத்து? 4 எழுத்து. பூனகிரி. ஓ பூநகரியும் படுக்கலாம் தானே. சிறப்பான வாழ்த்துக்கள். பூநகரி தான் நான் வைத்திருந்த ஊரு. அடுத்தது முதல் எழுத்து தானா. கடைசி எழுத்து இல்லன்னா. 6 எழுத்துக்கள். இல்லன்னாவா? இல்ல பல்லுக்கு வர இல்லன்னா. சின்ன இல்லன்னா. இல்லன்னா அது இல்லன்னா. இல்லன்னா. ஆம். முதல் எழுத்து தானா. தானா. ஆம். எத்தனை எழுத்துக்கள்? 6 எழுத்து. பானாவா பானாவா?
தானா ஒரு தம்பிலுவில் உறவு தம்பிலுவில் 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 தம்பிலு தம்பிலு வில் ஆம். தம்பிலு வில் லூனா வரணும் தம்பி இடையில தம்பி வில் என்றுதான் தம்பிலு வில் அந்த ஊர்ல பேரு. ம். இதுவும் தம்புலியோ வானிட்ட பக்கம் தான் இருக்கிறது கிழக்கு மாகாணம். அக்கறை பார்த்து தம்புலுவோ தம்பிலு தம்பிலு தம்பிலுவில். பதில் அந்த இடத்துலதான் ஒளிவில் பெறும் என்ன இல்ல இல்ல ஒளிவில் தம்பிலுவில் இல்ல இல்ல இந்த இல்ல ஊர். இல்ல 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 ஹலோ மேடம் ஆ, ஒளிவில் காரதீவு கல்முனை இப்படி வரும் ஆ. நாலா பிரியுது அந்த சந்தி ஒன்று அம்பார ரோட்டுக்கு போகுது ஒன்று தம்பிலு இல்லன்றது தம்புலுவா கிழக்கு மாகாணம் சொல்றது தம்பிலுவில். தங்களை கொஞ்சம் பொருங்கப்பா தம்பிலு என்றுதான் பெறும். ஒரு ஆள் சொல்றத கேளுங்களேன் வாணி சொல்லுங்க அந்த வாணி. அந்த ரோட் வந்து நாலா பிரியுது சரியா ஒன்று சாகாம ரோட் இங்கால இப்படி போகுது அந்த பக்கம் தான் எங்கட கோலாவில் வருது ஒன்று அம்பார ரோட் இப்படி போகும் இங்கால அம்பார பக்கம் மற்றது இப்படி பொத்திவில் ரோட் அந்த பொத்திவில் ரோட்ல தான் அப்படியே வந்து திருக்கோயில் தம்பிலுவில் பொத்திவில் கோமாளி தம்பிலுவில் பிறகு இந்த இங்கால வர்றது வந்து நீங்க சொல்ற ஒலிவில் காரதீவு ஒளிவில் நின்ற ஊர் அப்படி போகுது அப்ப இங்கால போறது அந்த பக்கம் போறது வேற பக்கம். தம்பிலுவில் திருக்கோயில் அந்த தம்பிலுவில் எங்கட மாமாக்கள் இருக்கணும் தம்பிலுவில். அப்போ ஒரு பக்கம் வராது அது நாலு நாலு ரோட்லயும் ஒவ்வொரு ஒரு பக்கம் தம்புவில் அண்டம் இருக்கு என்ன தம்புவில் தம்பிலுவில் இது தம்பிலுவில். தம்பிலுவில் தம்புவில் ஒரு இடம் போகணும். அது சில நேரம் மறவி வந்திருக்கலாம் அந்த சொற்களை. இல்ல இல்ல அது தம்புல அது இங்க தம்புல அது வேற அது மற்ற இங்கால அது தம்புள்ள வந்து வேற இல்ல தம்புல மாத்தறையா? போல பக்கம் அது மாத்தறைக்கு வரும். அது அதுவும் நாலா பிரி ஓ, ஒன்று நிலக்கரி திருவண்ணாமலை market. பக்கம் போகுது ஒன்று கண்டி பக்கம் போகுது ஒன்று இப்படி போகுது சரி வஜிதா ஓகே. அடுத்தது இது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. கூனா குடத்துக்கு வர கூனா கடைசி பானா கடைசி எழுத்து பானா பாப்போம். ஆனாவில் வருது வானா கூனா பானா பானா இது ஒரு சிங்கள ஊர் சிங்கள பகுதிக்குள்ள இருக்கிற ஊர். சிங்களம் தான் நீங்க சொன்ன அந்த இது அங்கோடவும் சிங்களம் தான் அது ராக்கோட அங்கோடம் குங்குடுவா கூனா குடத்துக்கு வர கூனா கடைசி எழுத்து பானா. இந்த சிங்கள எழுத்துல சிங்கள ஊர்களை பாத்தீங்களா கானா மானா அப்படித்தான் முடியும். எங்கட உடம்பவா என்னம்மா உடம்பவா கூனா கூனா முதல் எழுத்து ம் என்ன புறா கொட்டை எத்தனை எழுதிட்ட நீங்க 5 எழுத்து. புறா கொட்டாவை குட்டவா என்ன கொட்டுவா இன்னொரு இது இருக்குது அது கொராக்கட்டையோ இன்னொன்று சொல்றது கொட்டுவான்ற ஒரு இடம் இருக்கா கொட்டுவா கொராங்கட்டையோ கொராங்கட்டை ஒரு ஊர் இருக்கு அது வேற. இது எது இது இது ஒரு மீனை சொல்லுவோம் தானே அந்த மீனை மாதிரி வரும். அப்ப கொட்டுவா வாழ்த்துக்கள் மீன் சொன்னோன்னா கண்டுபிடி. ஓ என்ன சொன்னீங்க வாணி? கொடுவா 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 அந்த நம்ம கொடுவா குறு கொடுவாவா புளி கொடுவா புளி கொடுவா என்னது புளியா லீயன்னா லீயன்னா குளிருக்கு வர அந்த லீயனா ராணாவுல வர லீயனா புளி கொடுவா புளி கொடுவா கொடுவா புளி கொடுவா கொடுவா பொம்பளை விழானா குளிக்கிறதுக்கு வர இல்லம்மா இறநாக்கு போடுவோம் தானே நாம அதுல வர அந்த மேல ஒரு சுழியப்பட என்ன சொல்லுவீங்க வாணி அது ரியன்னாவுக்கு வர இல்ல ராணால இறநாவுல நீங்க இப்படி இப்படி சுழிய போடுவீங்களா மேல நீங்க அடுத்ததை சொல்லுங்க. என்னவையா சொன்னீங்க அப்படி இறநாக்கு வர்றானு இல்ல இல்ல ரீ என்ன வரும் ரீ என்ன அதான் குழி கொடுவ அதுதானே சொல்றேன் குறி கொடுவா என்னடா கொடுமை கொடுவ என்னடா கொடுமை என்ற மாதிரி குறி அடுத்த எழுத்து என்ன கொடுவ ஒத்த கொம்பும் காவனவ கொடு கொடு கொடுவ கொடுவா லூனா அடுத்தது பானா கொடுவ. ஓகே அது சிங்கள ஊர்களாக்கா சில உச்சரிப்புகள் சிலதுல ரீ என்ன போட்டு சிலதுல ரீ நீங்க எத்தனை எழுத்துக்கள் சொன்னீங்க
ஐந்தெழுத்து. சரி ஓகே. ஐந்தெழுத்து. குறுக்கொடுவா. புலிக்கொடுவா. நல்ல இடம் அது. நீங்க அடிச்சு பாருங்க அந்த இடத்துல அழக கிராமம் உண்டு. நெல் வயல்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. நெல் வயல்கள் அதெல்லாம் கொடுவா. கொடுவை. கொடுவாமல்ல இல்ல. அழகான அவ்வளவுதான் இன்றைக்கு நான் வைத்திருந்த ஊர்கள். முடிஞ்சுதா? ஆமாம், நான் அவ்வளவுதான் கொண்டு வந்திருந்தேன். ராஜி அவ வரலையாக்குமா? இந்த மாதிரி இல்ல, 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் இருக்குது. நான் இன்னொரு தலைப்பொன்று வச்சிருந்தேன், நான் சும்மா பேசிக்கொள்வோம், நான் மறந்து வைத்தேன். நான் அந்த இதை பத்தி அந்த சமூகங்களுக்கான இதை நம்ம பேசிக்கொள்வோம். என்னன்னு சொன்னா, நம்ம இந்த ஒவ்வொரு 4 சமூகத்தோடு நாங்க வாழ்ந்திருக்கிறோம் நம்மளோட ஊர்ல இருக்கக்குள்ள. அந்த சமூகங்களுக்கான அந்த விசேஷமான ஒரு நிகழ்வுகள் அதை எந்த அளவுக்கு நீங்க தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்? செல்வியா கதை இப்ப உங்க சமூகங்களோட நீங்க இலங்கைன்னு சொன்னா, நாங்க இலங்கை மக்கள் ஒரு சமூகம் இல்லையே. நாங்க இப்ப 4 சமூகத்தோட நாங்க வாழ்ந்திருக்கிறோம். அந்த 4 சமூகத்தோட என்னென்ன விடயங்களை நீங்க தெரிந்து வைத்திருக்கிறீங்க? இப்ப இஸ்லாமிய மக்கள் நல்ல விடயங்கள், இந்து மக்கள் நல்ல விடயங்கள், கிறிஸ்துவ மக்கள் நல்ல விடயங்கள், பௌத்த மக்கள் நல்ல விடயங்கள். அந்த விடயங்களை நீங்க என்னென்னத்துல கலந்து கொண்டிருக்கீங்க, என்னென்ன தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள் இங்க சேவையில தாயகத்துல இருக்கும் போது? நான் தாயகத்துல இருக்கும்போது வேற சமூகம் விட்ட எங்குமே இதுக்கும் போனதில்லை. காரணம் எனக்கு விருப்பம் இல்ல, போயில்லை. அந்த மொழிகளையாவது தெரிஞ்சிருக்கீங்களா? மொழி எல்லாத்த கதைக்குத்தான் என்ன செய்ய போறோம்? என்ன பாடு? சரியான விடை, சிறப்பான இல்ல உண்மையிலே இப்ப அப்படி இல்ல. இப்ப நாங்க தமிழ் தண்ணுவா மட்ட தண்ணு. அப்ப அதால நான் மற்ற எப்படி சொல்ல எங்களை பொறுத்தவரை உண்மையை சொன்னா, நான் இஸ்லாமிய இதுல உங்களோட விட்டதான் கல்யாணம் விட்ட அந்த சுரீந்திரிய பார்த்தேன். நான் மற்றபடி நான் கிறிஸ்தவ இதுகளுக்கும் ஒரு இதுக்கும் நான் போனதில்லை, நான் தெரியாது. அதைத்தான் சொன்னேன். ஆனால் மருமக்கள் கிறிஸ்டியன் தான் முடிச்சவர்கள். அது சும்மா வெளியில அப்படியே இருந்து பார்த்தோம் வழியே, மற்றபடி அந்த மேடையில போய் நின்று அப்படி சொல்லிட்டீங்கல்ல. அந்த பாகுபாடு வேற்றுமை அப்படி பார்க்க இல்ல. எங்கட ஊர்ல சித்திரை தைப்பொங்கல் அதுகளை தவிர மற்றபடி எங்களோட மாமா மாமி கிறிஸ்டியன் தான். ஆனால் ஒன்றிலையும் அங்கே இப்படி இல்லை தானே, சேர இல்லை. மற்றது இஸ்லாமியர்கள் இதுகள் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவருக்கு சாப்பாடு தருவாங்க. மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அவங்க அந்த நோன்பு காலங்களில் நல்ல அந்த மாதிரி சாப்பாடு வரும். மற்றபடி ஒன்றுக்கு நான் போகிற இல்லையாண்டு இல்லை, அப்படி சந்தர்ப்பம் எங்களை பார்க்கல. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்தவர் நான் சொல்றேன் என்னண்டா, வேல் கலால் மீட்டான் சாப்பிடுவீங்கன்னா எங்கட கோயிலுக்கு எல்லாம் தப்பிதவர் எங்களோட சேர்ந்தாரு. நீங்க என்னத்துல கலந்து கொண்டீங்க? இப்ப கிறிஸ்துமஸ் வந்திருக்கும், இவர்களோட நோன்பு காலம் வந்திருக்கும், சிங்களவர்கள் இது வந்திருக்கும், அதுகளுக்கு போய் கலந்து பார்த்து இது இருக்கான்னா இல்ல. எங்கட பக்கத்திலே ஒரு ராஜினி பொறுக்க பாருங்க. அப்படியே வச்சுட்டா ஒரு நிமிஷம் பாருங்க. பாணி, நீங்க சொன்னீங்க தானே, உங்களுக்கு நீங்கள் இருந்த இடம் எல்லாரும் கலந்த இடங்களா? இல்ல, உங்களோட ஊர் இல்ல. ஓகே, நீங்க அம்பாறையண்டதும் பல நினைக்கிறது இன்னும் உண்டு. அம்பாறையண்ட எங்கிட்டு கேட்கிறாக்களும் இருக்கணும். அப்ப அது நாங்க சொல்றது மேப் எடுத்து பாருங்க உண்டு. என்னன்னு சொன்னா, அம்பாறைன்றது நான் சொன்ன மாதிரி இந்த 4 பிரியும் அந்த ரோட். அப்ப அம்பாறைன்றது அது தனி பிரதேசம், தனி சிங்களவர்கள் இருக்கிறது. இப்ப நம்மவர்களும் வேலை காரணமாக நிமித்தம் அங்க இருக்கிறார்கள். அப்ப அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப எங்கட ஊர்ல தனி தமிழ் மட்டும். ஆனா இஸ்லாமியர்கள் கடைகளுக்கு தான் அநேகமா அடுத்த அக்கரைப்பேட்டைன்னு சொல்லி அது இஸ்லாமிய கடைகள் தான் கூட. அப்ப அவர்களுக்கு எங்கட ஊரை தாண்டி தேவை வரும் வயல்கள் செய்ய போறது. எங்களுக்கு இங்கால தேவைப்படும் பிள்ளைகள் டியூஷனாக அதை இதோ மார்க்கெட் அப்படி இப்படின்னு சொல்லி வரதை தவிர நாங்கள் கலப்பள்ளி இருக்க இல்லை. நாங்கள் தனி தமிழ் ஏரியாது.
அடுத்த முறை வாங்க செல்வி அக்கா. நான் எங்களோட மாமி கல்முனை சாஞ்சமருது நிந்தூர்ல இருக்கிறாங்க, போயிட்டு வாங்க. கூட்டிட்டு போய் நான் காட்டுகின்றேன் மனித பகுதிகளை. வணக்கம் ராஜினி. ராஜினி வணக்கம், சொல்லுங்க. நான் போனது என்று சொன்னால் ஒரு சைவ கல்யாண வீடு, டவுனுக்கு ரிகோ ஹோட்டல் வச்சிருந்த முதலாளி அவர்கிட்ட திருமணத்துக்கு தான் போயிருந்தேன். அவர்கிட்ட தங்கச்சி என்னுடைய சிநேகிதி அவ எனக்கு காட்டுந்தபடியா போனேன். அதுலதான் அந்த அவருடைய கல்யாணம் வடிவா பார்த்தேன். அதை விட அந்த அந்த ஏதோ கால் மாறுறன்னு சொல்லி சாமன் மாவிட வீட்டை ஊட்டி கொண்டு போய் அந்த மாப்பிள்ளை வீட்டுலாம் செய்திடாது. இங்கே பேருந்து பொம்பளை வீட்டை போறதாக்க முடியல. அது சாமம் என்ன அந்த நேரம் இந்த அங்க போய் இங்க வந்தது எல்லாம் அதுதான் முதல் முறை நான் பார்த்தேன் திருமணம். ரிக்கோ ஹோட்டல் முதல்ல ரிக்கோ சுபாஷுக்கு பத்தின இருக்கிற ரிக்கோ தானே சொல்றீங்க? அதுதான் கோபி விக்கிற. ஓமோ பெரிய நல்லா நல்லா நடந்தது. கல்யாண நிகழ்வுல மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் ஆக்கள் அவை தமிழ் ஆக்கள் தான். எங்கத்தி ஆக்கள் இனிவில் ஆக்களோ? ஐயோ விடுங்கோ. என்னன்னு சொன்னா எங்களோட அம்மம்மாட உறவுகள் வந்து சைவாக்கள். ஆனா எங்களுக்கு நாங்க ஒரு நாள் அம்மாவியல் போய் வாரதோடைய திருமணங்களோ அவர்களுக்கு போய் வாரதோடைய நாங்கள் கூறையில அந்த இது மாதிரி இந்த பொங்கல் அதுதான் அவர்கள் தங்கட இதுக்கு எங்கட தருவார், நாங்கள் எங்கட இதுக்கு அவர்களோட கொடுக்கக்கூடிய. மற்றபடி நான் மற்ற இதுகளை கொண்டு வந்தாலும் போவேன். சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப நாங்க சமூகங்களோட சேர்ந்து வாழலன்னு நான் இப்ப பேசினதுல இருந்து இன்னைக்கு விளங்குது. சில நேரம் அவங்களுக்கு பக்கத்துல அந்த சமூகங்கள் இல்லாம இருந்திருக்கலாம், அடுத்து நாம பேச விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம், அல்லது தூரத்துல இருந்திருக்கலாம், சில ஆட்கள் அப்படியே தள்ளி இருந்திருக்கலாம், இல்ல கூப்பிடாமலே இருந்திருக்கலாம். கூப்பிடாம அதான் சொல்றது, கூப்பிடாம இருந்திருக்கலாம். அப்படி இல்ல வஜிதா. இப்ப எங்களை பொறுத்தளவுல எங்களோட யாழ்ப்பாணத்திலையும் நாங்கள் இருக்கிற இடத்துலயும் 5 கிலோமீட்டர் டவுனுக்குள்ளதான் அந்த இஸ்லாமிய மக்கள் இருந்தாங்க. அப்ப கனெக்ஷன் வராது. அதான் சொல்றேன். இப்ப தள்ளி இருக்கலாம், சில பழக விருப்பம் இல்லாம கூப்பிடாம இருந்திருக்கலாம், அவங்க கூப்பிடாம இருக்கலாம். அப்படி பழகினா தானே தெரியும். ஊருக்கு இருக்கும் பொழுது இப்ப நாங்கள் எங்கட ஒரு சின்ன ஊருன்னு சொன்னா அதுக்குள்ள எங்கட வேதக்காரர் அவளா இருந்தா அவரு அங்க ஒரு பதில சைவக்காரன் அப்படி அப்படி இருந்தபடியா நாங்கள் கொடுக்கோம். ஓகே, நான் சொல்லிக்கொண்டு ஒரு 5 நிமிஷம் நான் முடிக்கின்றேன். நான் இருந்த பகுதியில 4 சமூகங்களும் பக்கத்துல இருந்தார்கள். நான் எல்லா 4 சமயத்தோட நிகழ்ச்சியிலையும் நான் கலந்து கொண்டிருக்கேன். நாங்க எல்லாரும் போவோம், எல்லாரும் போவாங்க. சிங்கள மக்கள் வாழ்ந்தார்கள், சிங்கள பாடசாலைகளும் இருந்ததுதான் சிங்கள பாடசாலைகள். அப்ப அந்த பூரண நாளையில பணம் ஓதுவார்கள். அந்த பணம் ஓதி விசாக்கோடு எல்லாம் கட்டி சாப்பாடு எல்லாம் செஞ்சு அங்க அன்னதானம் கொடுப்பார்கள், அதெல்லாம் கொண்டு தருவார்கள். அதுக்கு போயிருக்கிறோம். ஹிந்து மக்களோட இந்த திருவிழாக்கள் நிகழ்வுகள் கோயில்ல மாமங்க பிள்ளையார் கோயில் எல்லாம் பக்கத்துல இருக்கி அந்த கோயில்கள்ல போய் இருப்போம். அடுத்தது நவராத்திரி தினம், அந்த அடுத்தது சிவன் ராத்திரி, நவராத்திரி பாடசாலைகள்ல லீவ் விடுவார்கள். தமிழ் பாடசாலை பக்கத்துல இருந்தது. அதுல அந்த 3 தெய்வங்களுக்கான பூசைகள் நடக்கப்படும். அந்த பூசையில அவல் கடலை எல்லாம் தருவார்கள், அதுக்கு போயிருக்கும். பக்கத்துல ஒரு கிறிஸ்டியன் கோயில் ஒன்று இருக்கிறது. அதுல ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தா விசேஷமா இருக்கும். தென்னை ஓலையாட சோடிச்சு அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முழங்கால நின்று எங்களை மாதிரி முக்காடு போட்டுதான் அவர்கள் ப்ரே பண்ணுவார்கள். கிறிஸ்துமஸ் நாள எங்களுக்கு பலகாரங்கள் எல்லாம் வரும். அதே மாதிரி நாங்களும் எங்களோட பெருநாள் நோன்பு அந்த நேரங்கள்ல ஹஜ்ஜி பெருநாள்ல இறைச்சி சாப்பாடுகள் எல்லாம் கொடுத்து அவங்களையும் வளர்ந்து அவங்களோட சேர்ந்து கலந்து வாசித்து அப்படி இருந்த மக்கள் தான் நாங்க. ஆனா ஆடைகள் அப்படித்தான் அணிந்து போடுவோம். அவர்கள் பொட்டு வைப்பார்கள், எங்களை போல தான் ஆடைகளை உடுப்பார்கள். ஆனா முந்தாணி போட மாட்டார்கள். நாங்க முந்தாணி போடு முக்காடு போடுவோம், அவர்கள் பொட்டு வைத்திருப்பார்கள். இப்படி நாங்க சந்தோஷமாக ஒரு வாழ்ந்த இனம் பிரச்சனையால தள்ளி போனது. ஆனாலும் அந்த உறவுகள் இன்றும் அந்த பிள்ளைகள் மூலமாக தொடர்கிறது என்று கூறிக்கொண்டு நான் இந்த நிகழ்வை கலந்து கொண்ட அனைத்து பாமுக உறவுகளுக்கும் வாணிமுகன் உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். கொஞ்சம் வீட்டில் வேலை இருப்பதால் நான் நேரம் கிடைத்தால் வந்து கலந்து கொள்கின்றேன். நன்றி வாணி, நன்றி வணக்கம். சிவதர்ஷினி உங்களோட நிகழ்வுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வஜிதா முகமது, சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி. நேரம் இல்லாத காரணத்தால் அடுத்த முறை உங்களை எடுத்துக் கொள்கிறேன். நன்றி.